ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எப்படி எக்ஸாம் எழுதணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நியூவாக வந்து பார்த்திங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 வருஷம் டிஎன்பிஎஸ்சி எழுதிட்டு இருந்தாலும் சரி, 5 நாளைக்கு முன்னாடி தான் டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற ஆசை எனக்கு வந்துக்குது சார், அதுக்கு என்னத்துக்கு அவ்வளோ இடத்துக்கு இன்றைக்கி தான் சார் நான் டிஎன்பிஎஸ்சியை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் சரி, ஃப்யூச்சரில் நான் இனிமேல் படிக்க போகிறேன்னு நினைக்கிறவங்களும் சரி, அவங்க எல்லாமே இனிமேல் இந்த ரூல்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அப்படி நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு வரணும்னு ஆசைப்படுற எல்லாருமே நீங்கள் இனிமேல் இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி இருந்தால் தான் உங்களுடைய பேப்பர் நீங்கள் எழுதுகிற ஆன்சர் செல்லும். இல்லைன்னா உங்களுடைய பேப்பர் செல்லாது. நீங்கள் என்ன சின்சியராக படிச்சுட்டு போய் எழுதியிருந்தாலும். ஓகேவா? மிஸ் ப்ராக்டிஸாக தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை மால் ப்ராக்டிஸாக தான் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து எடுத்து நான் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நான் சொல்ல போகிற அந்த அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா லைன் பை லைனாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை நல்லா பார்த்துக்கோங்க, அதன்படி நடந்துக்கோங்க. எக்ஸாமுக்கு இப்படி போங்க, இதை ஃபாலோ பண்ணி எழுதுங்க, இதை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணிட்டு பேப்பர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வாங்க. ஓகேவா? எந்த மீடியேட்டரோ யாருமே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம நல்லா படித்தா கண்டிப்பாக நம்மளுக்கு போஸ்டிங் இருக்குது. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க எதுக்கு டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்குறாங்கன்னா நம்மளை பயமுறுத்துறதுக்கு கிடையாது. மீடியேட்டர் யாரும் நீங்கள் உள்ளார வரவே முடியாது. உள்ளார வந்து நீங்கள் காசு வாங்கிட்டு வேலை வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தப்பு கணக்கு போட்டு வராதிங்க. இனிமேல் உங்களுக்கு இதெல்லாம் செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அவங்களுக்காக தான் இதே வழியாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கிடையாது. ஆனால் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேர்மையாக இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபாலோ தெம். ஒரு புரியுதுன்னா நம்ம அவங்கள என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ரைட்டாக? அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். நம்மளை பயமுறுத்துக்கு கிடையாது. நம்மளுடைய வேலையை சின்சியராக பண்ணிடுங்க. உங்களுக்கு வேலை தேடி வரும். நேர்மையாக உங்களுக்கு நாங்கள் வேலை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாற்றத்தெல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நல்லா தெளிவாக சொல்லிட்டாங்க. ரொம்ப சந்தோஷப்படுங்க. ஓகேவா? டேலண்டான ஆளுங்க உள்ளார போகிறோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. காசு கொடுத்து தான் உள்ளார போக முடியுங்கிற எண்ணத்தை நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படி ஒன்று கிடையாது. ரைட்டா? அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் தான் டிஎன்பிஎஸ்சி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இதை காட்டுறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டா? ஓகே. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க, நாம் என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு லைன் பை லைனாக நான் பார்க்க போகிறேன். ஓகேவா? முதல்ல அவங்க என்னென்னா எப்படி நாம் இருக்கணும், எப்படி நம்ம எக்ஸாமுக்கு போகணும், என்னென்னா கொண்டு போகணும்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கடுத்து ஓஎம்ஆர் சீட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மாற்றிட்டாங்க. சில இன்ஸ்ட்ரக்ஷன் செம்மையாக கொடுத்துருக்குறாங்க. அதை நான் அடுத்தது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது நான் சொல்கிறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி சில ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்ட் பி ஃபாலோடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ தவறாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 9 o'clock நீங்கள் ஸ்பாட்டில் இருக்கணும். ஓகேவா? எக்ஸாம் சென்டருக்குள்ளே இருக்கணும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலேஜா ஸ்கூலா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க. 2ல் 1 தான் தருவாங்க. அது தூரத்தில் போடலாம் அல்லது பக்கத்தில் போடலாம். ஸோ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு 1 வீக்குக்கு முன்னாடியே தெரிஞ்ச இடமா இருந்தால் விட்டுருங்க. தெரியாத இடமா இருந்தால் அங்கே ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே யார் மூலமாக விசாரித்து அது எங்கே இருக்குது, பஸ் ஸ்டாண்ட்லேயே போகணுமா, இல்லை எங்கே இறங்கணும், பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குது, என்ன ஏது, பஸ் ஸ்டாப்லேருந்து நியர்பை எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கே நேரடியாக போய் நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாரி நேரடியாக போய் அன்றைக்கி மாட்டிக்காதீங்க. இது மூலமாக நிறையா பேர் திரும்ப வந்திருக்கிறாங்க. ஓகேவா? என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முன்கூட்டியே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய என்னது நேம் ஆஃப் எக்ஸாம் சென்டர். ஓகேவா? ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு தேர்வு மையம் போட்டிருக்கிறாங்களோ அந்த தேர்வு மையத்துக்கான டீட்டெயில்ஸ், எங்கே போய் பஸ்ஸில் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும் சரி, ஸ்பாட்டுக்கு கரெக்டாக போகிறதுக்கான இடத்த கரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அந்த ஹால் டிக்கெட்லேயே உங்களுக்கான ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, சென்டர் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் விசாரிக்கோங்க, அல்லது ரிலேஷன் மூலமாக விசாரிச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று விசாரித்து அதை வந்து முன்கூட்டியே முடிஞ்சால் போய் கூட பார்த்துட்டு வந்துடுங்க. முன்கூட்டியே அதுதான் நல்ல பழக்கம். முன்கூட்டியே போய் அந்த இடத்த எக்ஸாம் சென்டர்னுடைய இடத்த போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடணும், ஏன்னா இப்போ வந்து புது ரூல்ஸ் போட்டிருக்கிறாங்க. ரைட்டாக? இதை நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவோம். நீங்கள் யாரும் இன்னும் ஒன்றும் இல்லை, நாங்கள் முன்கூட்டியே உங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் அதான் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் எதுவுமே இது கிடையாது. ஸோ 9 o'clock கரெக்டாக கேட்டுக்குள்ளே போயிருங்க. ஓகேவா? சார் 9 o'clock என்னால் முடியல சார், என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த சாய்ஸு உங்களுக்கு 9:15 லாஸ்ட்டு சான்ஸு. ஓகேவா? 9:15 நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்குள்ளே போயிடணும். இல்லைனா கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அந்த கேட் கீப்பருக்கு என்ன பண்ணிட்டாரு, பவர் கொடுத்துட்டாங்க. 9:15 மேலே யாரையும் உள்ளார அலோவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பவர் கொடுத்தாச்சு. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 9:15 வரலாம் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடுவாங்க. சாரிம்மா, எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ரூல்ஸ் அது ஐ சுட் பி ஃபாலோடு அப்படின்னு இருப்பாங்க. ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணணும், இட் சுட் பி ஃபாலோட் பை மீ அப்படின்னு சொல்லிடுவாங்க. என்ன கண்டிப்பாக நான் இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. நம்ம வந்துட வேண்டியதான். ரைட்டா? ஏன்னா
கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னா டிஎன்பிசியில் ஏகப்பட்ட மாற்றம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த தப்பான காசு கொடுத்து உள்ளார போகிற அந்த ஸ்டூடெண்ட்ஸு, மீடியேட்டர் இவங்கெல்லாம் அவாய்ட் பண்ணி நல்லா நேர்மையான ஸ்டூடெண்ட்ஸு, பக்கா ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸு, ஓகேவா, அந்தமாரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு வேணும், அவங்கள மட்டும் தான் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அவங்க சொல்கிற ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் நல்லா உள்ளார போயிடலாம் நம்ம, ஓகேவா. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் 9:15 மேக்ஸிமம் போயிருங்க, 9 போயிருங்க, என்ன வேலை உங்களுக்கு, புரியுதா. அப்படி தவறும் பட்சத்தில் 9:15 போயிருங்க, ஓகேவா. ஸோ 9:15 இஸ் த லாஸ்ட் சான்ஸ், ஓகேவா, லாஸ்ட் டைமிங் இது, அதுக்குள்ளே நீங்கள் போயிருங்க, ஓகேவா. அதேமாதிரி 2வது ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சானிடைசர், ஓகேவா. ஸோ சானிடைசர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு, ஓகேவா. அவங்க நம்மளையே கொண்டு வர சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா. இருந்தால் எடுத்துகிட்டு போங்க, அப்படி இல்லைனா கண்டிப்பாக அங்கேயே வச்சுருப்பாங்க, ஓகேவா. அப்படி இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க யாராவது கொண்டு வந்திருப்பாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சானிடைசர் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அதை நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமூக இடைவெளி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அங்கே உட்கார வைக்க போகிறது அவங்க சமூக இடைவெளி கேப் அப் பண்ணி தான், நம்மளை கீப்பப் பண்ண சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு லைனுக்கு 5 பேர்த்த உட்கார வச்சு சமூக இடைவெளி கீப்பப் பண்ணாமல் இருங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ சமூக இடைவெளியை அவங்க தான் கீப்பப் பண்ண வைப்பாங்க நம்மளை. ஆனால் அவங்க சொன்னால் தான் நம்ம கேட்போம், நாம்ளே கீப்பப் பண்ண மாட்டோம், புரியுதா. ஆனால் நீங்கள் கீப்பப் பண்ணுங்கள், கொஞ்சம் டீசெண்டாகவே நம்ம நடந்துக்கலாம், ஓகேவா. டிஎன்பிசி எதிர்பார்க்கறதோட நம்ம பயங்கர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயங்கர டீசெண்ட் அப்படிங்கிறத நம்ம காட்டிடலாம், ஓகேவா. வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிவிட்டு அதை பக்காவாக அதோட பயங்கரமாக பண்ணுவாங்க, ஓகே. அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அதுவும் கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் பக்கா ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, பக்கா டீசெண்டாக இருப்பாங்க. ஸோ அதை நம்ம இப்போ வந்து அவங்க எதிர்பார்க்குறதோட 2 மடங்கு நம்ம காட்டிடலாம், ஓகேவா. ஸோ அவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படிங்குள்ள நாம் என்ன பண்ணோம், டபுள் மடங்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், ஓகேவா. அதுதான், ஓகேவா. ஸோ டிஎன்பிசி பற்றி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நம்மளுக்கு தெரியும், சூப்பராக அதை கோஆப்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த சோஷியல் டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணுங்கள், ஓகேவா. அது இந்த கொரோனா இஷ்யூஸில் ரொம்ப அவங்க எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும், ஓகேவா. அதனால் பிளாக் மார்க் எது வேணால் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன், ஓகேவா. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எப்படி நடத்துனாங்கன்னா 10 ஹவர்லும் பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க, ஓகேவா. 10 AM தான் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 10:30 வரலுமே உள்ளார போகலாம், ஓகேவா. ஸோ அரை மணி நேரம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க 10:30 வரலாம். ஸோ ½ அன் ஹவர் எக்ஸ்டெண்ட் இருந்துச்சு, ஓகேவா. 10 மணிக்கு ஸ்டார்ட்டு, பட் 10:30 வந்தால் கூட நாங்கள் கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறோம், நீ பாஸ் பண்ணுறதும் பாஸ் ஆகிறதும் வா இஷ்டம், நாங்கள் வந்து உங்களை துரத்துக்கிறதுக்கு விருப்பம்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. ஆனால் இனிமேல் இது செல்லுபடி ஆகாது, பழைய நினப்பில் யாரும் போயிடாதீங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க, புது ஸ்டூடெண்ட் வந்து புது இன்ஸ்ட்ரக்ஷன், அதனால் அவங்க இதுதான் டிஎன்பிசின்னு சொல்லி இனிமேல் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் 10 மணி நம்ம பொழப்பு 10 மணிக்கு வரக்கூடாது, ஓகேவா. நாம் இனிமேல் என்ன பண்ணோம் 9, ஓகேவா. மேக்ஸிமம் 9:15, ஓகேவா. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே 1 மணி நேரம் குறைஞ்சிருக்குது, இங்கே எக்ஸ்ட்ரா அங்கே அரை மணி நேரம் விட்டாங்க, இங்கே 15 நிமிஷம், ஓகேவா. ஸோ அதனால் 9 to 9:15 உள்ளார போயிருங்க, ரைட்டா. கேட்டுக்குள்ளே போயிடணும், ரைட்டா. இது 10 to 10 கிடையாது, இனிமேல் அது செல்லுபடி ஆகாது. 10 to 10 அவங்க 100 கொஸ்டின் எழுதிவிடுவாங்க, ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஓகே. அதுக்கடுத்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த 9:30, ஓகேவா. ஸோ 9:30 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் உள்ளார போனோடனே அந்த ஸ்கூலோ காலேஜோ உங்கள் எக்ஸாம் சென்டருக்குள்ளே போனோடனே 9:30 வந்து பார்த்திங்கன்னா அங்கே நோட்டீஸ் போர்டு வெளியே ஒட்டியிருப்பாங்க, ஓகேவா. நோட்டீஸ் போர்டு கேட்டுக்கு உள்ளார போனோடனே என்ட்ரன்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, நோட்டீஸ் போர்டு ஒட்டியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஜிஸ்டர் நம்பர் உங்கள் நேமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்டீஸ் போர்டில் இடம் பெற்றிருக்கும், ஓகேவா. ஸோ அந்த நோட்டீஸ் போர்டில் ஹால் நம்பர் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருக்குறாங்க ஹால் நம்பர் என்னென்னு, அந்த ஹால் நம்பருக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகலாம். அதேமாதிரி வெரிஃபை பண்ணுறதுக்காக அந்த நோட்டீஸ் போர்டை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஹால் நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, போயிருங்க. அந்த ஹால் நம்பருக்கு போனோடனே உங்களுக்கான ரூமுக்குள்ளே போனோடனே உங்கள் நம்பர் பார்த்து அந்த டேபிளில் கரெக்டாக உட்காந்துக்கோங்க, ஓகேவா. அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க, உங்கள் நம்பரும் அந்த நம்பரும் ஒரே மாதிரியாக இருக்குதுன்னு வேறு நம்பரில் போய் உட்காந்துருந்தீங்க ஆர்வலரில், ஓகேவா. ஸோ அந்த கரெக்டாக உட்காந்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 9:30 இதெல்லாம் நடக்கணும். அங்கே பார்த்துட்டு நீங்கள் 9:30 உள்ளார போய் உட்காந்திக்கணும், ரைட்டா. 9:30 ஹால்குள்ளேயே போயிடணும். நோட்டீஸ் போர்டு வெரிஃபை பண்ணிட்டு ஹால்குள்ளேயே என்ன பண்ணணும், 9:30 போயிடணும், ஓகேவா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 9:45 வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்துருவாங்க, ஓகேவா. என்ன பண்ணிடுவாங்க, ஓஎம்ஆர் சீட்டு 9:45 என்னது 10 o'clock ஸ்டார்ட்டு. பட் 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிடுவாங்க, புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உள்ளார வந்துருக்கிறதுனால 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்துருவாங்க, ஓகேவா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 9:45 கொடுத்துருவாங்க. ஸோ 9:45 நீங்கள் வந்து 9:30 வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கணும். உங்கள் நம்பர்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணி அங்கே உட்காந்திக்கணும் உள்ளார போய், ஓகேவா. 9:45 ஓஎம்ஆர் சீட்டு கொடுத்துருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லுவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நானும் சொல்லிடுறேன். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி கரெக்டாக கொண்டு போயிருங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக அந்த சூப்பர்வைசரை ஃபாலோ பண்ணுங்கள், கேளுங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க, ஓகேவா. ஓகே, சரி. அதுக்கடுத்த ரூல்ஸ் இதில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
வெரி 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 இம்பார்ட்டன்ட். இப்போ நான் சொல்ல போகிறது டைமிங் எவ்வளோ முக்கியமோ அதே போல் இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளாக் பால் பாயிண்ட் பென்னு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, பிளாக்கு தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த பிளாக்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ பிளாக்கு தான் யூஸ் பண்ணணும். அதனால தான் நான் பிளாக்கில் எழுதி காட்டுறேன். பிளாக்கு. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளாக் பாயிண்ட் பென் தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். முன்ன வந்து ஆல்ட்ரேஷன் இருந்துச்சு, ப்ளூ அல்லது பிளாக் இருந்துச்சு முன்ன. ஓகேவா? இப்போல்லாம் அப்படி கிடையாது. ப்ளூ, பிளாக்கு, பென்சிலு, ரெட்டு அதெல்லாம் கிடையாது. ஒன்லி பிளாக் மட்டும்தான். ஓகேவா? ஏன்னா ப்ளூ கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஎம்ஆர் ஷீட் ஷேடோ பண்ணும்போது நல்லா கம்ப்யூட்டரில் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுக்காக பிளாக் நல்லா யூஸ் பிளாக்கு தான் பக்காவாக எடுத்து கொடுக்கும். ஓகேவா? அதனால் பிளாக் யூஸ் பண்ண சொல்லிட்டாங்க. பிளாக்கு 1க்கு 2 எடுத்துகிட்டு போங்க, 2க்கு 3 எடுத்துகிட்டு போங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. ரைட்டா? ஒன்றும் லாஸ் ஆகிற போகிறது 5 ரூபா எக்ஸ்ட்ரா போகிறதுனால நம்ம ஒன்றும் லாஸ் ஆக போகிறது கிடையாது. நாம் சாதிக்கணும்னு நினைக்கிறது பெரிய சாதனை. இதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பென் வாங்கிட்டு போகிறது தப்பு கிடையாது. பிளாக் பென்னு, ப்ளூ பென் எடுத்துகிட்டு போயிடாதீங்க, வேஸ்ட்டு. ப்ளூ பென்னில் எழுதுனீங்கன்னா உங்களுடைய பேப்பர் இன்வேலிடு. ஓகேவா? ப்ளூலேயோ, பென்சில்லையோ, ரெட்லேயோ, ஓகேவா? நாங்கள் கலர் சிங்கிஜான் வேலை பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாதிரி வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா காலி, அவ்வளோதான். ஓகேவா? பேப்பர் இன்வேலிட் பண்ணிடுவாங்க, திருத்த மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ எவ்ரிபடி மஸ்ட் பி ரிட்டன் பை பிளாக் பென். ஓகேவா? ஸோ பிளாக் பெனில் தான் கண்டிப்பாக என்ன பண்ணணும், எழுதணும். கண்டிப்பாக இல்லைன்னா இன்வேலிட் பண்ணிடுவோம்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிட்டாங்க. ஓகேவா? டைமிங் எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் என்னது, பிளாக் பெனில் எழுதணும். ஓகேவா? வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பிளாக் பென். ஓகேவா? அதேமாதிரி இங்க் பென் தான் எடுத்துகிட்டு போகிற சார், கொஞ்சம் சூப்பராக இருக்கும் எழுதுறதுக்கு, டக்குன்னு மைலாம் வரும், நல்லா சூப்பராக செடப் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவுட்டு, காலி. இங்க் பென்னாகவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பால் பாயிண்ட் பென். ஓகேவா? ஸோ பால் பாயிண்ட் பென் பிளாக் கலர் தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? அதேமாதிரி ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேப்பு கரெக்டாக இப்படி ஷேடோ பண்ணுங்கள். ஓகேவா? கரெக்டாக அவங்க கொடுத்துருக்குற ஷேப்பில் கரெக்டாக இப்படி இழுத்து விடுங்க. ஓகேவா? எங்கேயும் வெள்ளை தெரியக்கூடாது, அவன் கொடுத்துருக்குற ஷேப்புக்குள்ளே எங்கேயும் வெள்ளை தெரியக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கரெக்டாக எழுத்துருங்க. இப்படி அவன் கொடுத்துருக்குறான் அப்படின்னா அங்கே நான் சார் இப்படி ஒரு புள்ளி ஸ்டைலாக வச்சுட்டு வரேன் சார், அப்படின்னா இப்படி கொடுத்துருக்குறான் அப்படின்னா சார் நான் இப்படி ஒரு டிக்கெட் அடிச்சிக்கலான்னு இருக்கிறேன் சார், சூப்பராக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அதேமாதிரி சார் இப்படி இருக்குது, இப்படி போட்டுடலாம் சார், சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதேமாதிரி இப்படி இருக்குது சார், நான் பாதி ஷேடோ பண்ணியிருக்கிறேன் சார், பண்ணிட்டேன் சார். ஓகேவா? அதனால் இதெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டைல் என்னது, உங்கள் வேகம் அவங்களுக்கு சோகம். ரைட்டா? அதனால் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இன்வேலிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ முழுசாக அடிக்கணும். ஓகேவா? அவன் என்ன சைஸில் கொடுத்துருக்குறானோ அந்த ஷேடோ வந்து நம்ம முழுசாக அடித்து கொடுத்துடணும். எங்கேயும் உள்ளார அந்த ரவுண்டுக்குள்ளே வெளில வரக்கூடாது, ஃபுல்லாக அடிக்கணும். ஓகேவா? அதை நல்லா பார்த்துக்கோங்க. பிளாக் பெனில் தான் அடிக்கணும். ரைட்டா? இதை நல்லா ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒன்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எலக்ட்ரானிக் திங்ஸ். ஓகேவா? ஸோ எலக்ட்ரானிக் திங்ஸு நம்ம எதுவுமே கொண்டு போகக்கூடாது. நிறைய எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதையுமே கொண்டு போகக்கூடாது. எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் என்னது, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மொபைல். நம்ம அது இல்லாமல் எதுவுமே பண்ணுறதில்ல. ரைட்டா? மொபைலு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட்ரு, கேலக்ஸி. ஓகேவா? ஸோ கால்குலேட்டர் கொண்டு போகிறது, அதேமாதிரி வாட்ச் கொண்டு போகிறது. ரைட்டா? அதேமாதிரி லேப்டாப் கொண்டு போகிறது. ஓகேவா? ஸோ இந்தமாரி நீங்கள் எலக்ட்ரானிக் திங்ஸ் எது எடுத்துகிட்டு போனாலும் எது வேணாலும் எடுத்துகிட்டு போங்க, ஆனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் வெளியில் தான் வச்சுட்டு போகிற மாதிரி வரும். ஏன்னா அது எடுத்துகிட்டு போகாதீங்கன்னு நான் சொல்கிறேன், டிஎன்பிசி சொல்லிட்டாங்க, அதை நான் இப்போ சொல்கிறேன். இல்லை சார் நான் எடுத்துகிட்டு போவேன்னா எடுத்துகிட்டு போங்க, உங்கள் இஷ்டம். எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வெளியே தான் வச்சுட்டு வர சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற ரூமுக்குள்ளே இதெல்லாம் அலௌடு கிடையாது. எக்ஸாம் எழுதுகிற ரூமுக்கு வெளியில் வச்சுட்டு போக சொல்லுவாங்க. ரைட்டா? அதை உங்களுக்கு முன்னாடி வேறவன் வந்து யாரனா தூக்கிட்டு போயிட்டானா அதுக்கு டிஎன்பிசி பொறுப்பு கிடையாது. ஓகேவா? டிஎன்பிசி தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். ஓகே, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பொறுப்பே கிடையாது. ரைட்டா? உன் பொருளை நீ தான் பார்த்துக்கணும். ஸோ பொருளை எடுத்துகிட்டு வராத, எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எதுவுமே உன் கூட கூப்பிட்டு வராத. ரைட்டா? இதுக்கு வந்து நீ வெளியே தான் வச்சுட்டு வரணும். இதை நீ வெளியே வச்சுட்டு போனீங்கன்னா வேறு யாராவது வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் பேர் சுரேஷ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுரேஷ் ஒரு லேப்டாப் வச்சுட்டு போயிருக்கிறாரு, சுரேஷ் வந்தோடனே நம்ம பொறுப்பாக கொடுத்துடணும்னா அங்கே யாரும் டிஎன்பிசி ஆஃபீஸரு சூப்பர்வைசர்லாம் அவங்களுக்கு அந்த பொறுப்பு கிடையாது. சுரேஷுக்கு நம்ம கரெக்டாக பார்த்து கொடுத்துடணும், தினேஷ்கிட்ட கரெக்டாக பார்த்து கொடுத்துடணும். ஓகேவா? ரமேஷ்கிட்ட கரெக்டாக இதை கொடுத்துடணும்லாம் அவங்களுக்கு அந்த வேலைலாம் கிடையாது. ரைட்டா? நீ வச்சுட்டு போறியா, நீ வந்து எடுத்துக்க, இல்லையா அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இதெல்லாம் எதையும் எடுத்துகிட்டு வராதீங்கன்னு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. ரைட்டா? அப்போ அதனால் மொபைலோ, கால்குலேட்டரோ, வாட்சோ, லேப்டாப்போ இதுமாரி எதையுமே எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? இதெல்லாம் எதுவுமே வேணாம். மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி கரெக்டாக உள்ளார வச்சுட்டு போயிருங்க, லாக்கரில் வீட்டில் வச்சுட்டு போயிருங்க. ரைட்டாக 2 மணி வரலையும் யாரையுமே கான்டாக்ட் பண்ணுறாதீங்க. வீட்டில் வந்து சாப்பிட்டு ஜாலியாக சுவிட்ச் ஆன் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட
எப்படி இருந்துச்சு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுடைய இதை ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் வரங்காட்டி நான் ஆன்சர் கீ போடுறோம், வந்தோடனே நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? அந்தமாரி வேலையெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். தயவுசெய்து இதெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்க. ஸோ இதெல்லாம் எதாவது போச்சுன்னா கண்டிப்பாக டிஎன்பிசி ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஓகேவா? அப்போ என்ன தான் சார் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே நீங்கள் கொண்டு போக வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பென்னு, பிளாக்கு பால் பாயிண்ட் பென்னு அண்டு ஹால் டிக்கெட்டு, இது 2 மட்டும்தான் நீங்கள் கொண்டு போகணும். ஓகேவா? பிளாக் பால் பாயிண்ட் பென்னு ஹால் டிக்கெட்டு மட்டும்தான் கொண்டு போகணும். ஓகேவா? வேறு எதுவும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோட்டோ நல்லா தெரியணும். ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ நல்லா தெளிவாக தெரியணும். அப்படி இல்லைன்னா ஓகேவா, ஒரு பால் பேப்பரில் உங்களுடைய ஃபோட்டோ தெளிவாகிறத ஒட்டி என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டரோ ஏதோ ஒரு டாக்டரோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்ககிட்ட அவங்க பச்சைங்கில் சைன் பண்ணி அவங்க சீல் வச்சு தருவாங்க. அதில் நீங்கள் வாங்கிக்கோங்க. அதேமாதிரி எக்ஸாம் போகல உங்களுடைய ஓட்டு போடுற ஓட்டர் ஐடியோ அல்லது லைசன்ஸோ அல்லது இது ஏதாவது ஒன்று. ஓகேவா? ஸோ இந்தமாரி கவர்மெண்ட் ப்ரூஃபான ஒரு ஐடி ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ எடுத்துகிட்டு அங்கே போயிருங்க, எக்ஸாமுக்கு போயிருங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே செய்ய வேண்டியது. இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸு பக்காவாக நீங்கள் செஞ்சுருங்க, எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோமா, நம்ம சைட்லேருந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுடைய பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா வேலிட் ஆயிரும், கரெக்டாக உங்களுக்கான மார்க்கு கரெக்டாக கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் ஜாப் கொடுத்துருவோம், இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி நாம் செய்ய வேண்டியதை கரெக்டாக சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இப்போ சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.